பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு 12 ஜோதிலிங்கத்தில் கணக்கு ஒரிசா மாநிலம் நாடு. ஜெகநாதர்னா இவர் தான்டா ஐயாத முக்கால் சத்தியம். உன்னுடைய கணக்கிலே நீ இந்த சிம்மத்தில் வாயால வெளியே சொல்லணும். இதா அவன் டெல்லியில் இருக்கிறவன் செம்மமா மன்னராட்சி கூட இருந்து மோசம் பண்ண வந்த டெல்லியில் இருக்கிறவன் பிரதமர் மோடி. அவனை இந்த செம்மத்தில் தலை கீழே தொங்க விட்டு டெல்லியிலிருந்து தூக்கிட்டு வருவார். சேசிபி வண்டி போட்டார்ல, அதுதான்டா கணக்கு. இப்ப வெளியே கொண்டு வராரா? 12 ஜோதிலிங்கத்திலையும் சாவி பூட்டு எல்லாமே சேட்டை பண்ணிட்டான் மன்னர் ஆட்சியில். அதான் மன்னர் 12 ஜோதிலிங்கத்திலையும் ராமேஸ்வரத்தில் தான் கணக்கு கொடுப்பான். ஐயா அமர்நாத்தில் கணக்கு இந்தந்த கணக்கு இருக்கு, இந்தந்த பொக்கிஷன் உள்ள இருக்கு, இந்தந்த ஏட்டு இந்த கணக்கு இருக்கு, இத்தனாயிரம் ஏக்கருங்கிற கணக்கு. அந்த இடம் வாரி மேற்கு தொடர்ச்சி மலை கடல் உள்ள கணக்கு, அந்த கடல்ல இருந்து கணக்கு தென்புறம் கீழ்ப்புறம் மேல்புறம் வடக்கு புறம்னு எழுதி கணக்கு வச்சிருக்கேன் ஐயா அமர்நாத்தில். அதுக்கப்புறம் இப்ப ஜெகநாதன் இடம் ஐயா அவர் தான்டா ஜெகநாதன், அவர் தான்டா இப்ப கணக்கு வெளியே எல்லாமே எடுப்பார். புரியுதா? ஆடாத ஆட்டம் ஒரு பேப்பரை வச்சு அடிச்சு ஆட்டம் மட்டும் பாய் பெயரா முக்கால் சத்தியம். வெளிநாடும் எல்லாம் ஐயா கணக்கு இருக்குயா அப்படின்னு மன்னராட்சியில் கொடுத்துட்டு போயிட்டான். அவன் சேட்டை பண்ணனாலதான் கருவை அறுத்துட்டார். கருவோட இப்ப அரசியல்வாதி கருவோட அறுத்துருவார். இதான் கடைசி சத்தியவாதி கணக்கு, முடிக்கிற கணக்கு முடிச்சிருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் கணக்கு கேட்டுக்கோ. இதான் கணக்கு. ராமேஸ்வரத்தில் உள்ள கணக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு ஒன்று வச்சிருக்காரு. அது எடுக்கணும். அதிகாரி எடுக்கல அப்படின்னா எல்லா அதிகாரியுமே வரிசையா ரோட்ல விட்டு லத்திட்ட சாத்திடுவார், அடிச்சு மணிக்கைய ஒடிச்சு விட்டுவார். முக்கால் சத்தியம். அமர்நாத் ஜோதிலிங்கம் கணக்கு வெளிநாடு எல்லா நாடுமே கணக்கு வச்சிருப்பார் ஐயா. அந்த பட்டயம் எங்கேயுமே கொடுக்க மாட்டார். அந்த பட்டயம் அவர் தான் வச்சிருப்பார் ஐயா. அது யாராலையுமே தொட முடியாது. ஈஸ்வரன் பிள்ளையத தொட முடியும். ஈஸ்வரன் பரமசிவன் நாங்க தான் தொட முடியும். முக்கால் சத்தியம். என் பிள்ளையத எல்லா கோயில் 12 ஜோதிலிங்கமும் என் சொந்த என் வயிற்றுல பிறந்த பிள்ளையத சிரச தொட முடியும். 12 ஜோதிலிங்கமும் முக்கால் சத்தியம். வேற தொட்டு எல்லாம் அசிங்கம் பண்ண கணக்கு இந்த செம்மத்துல கணக்கு முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. 12 ஜோதிலிங்கமும் என் பிள்ளைகள் தான் தொட முடியும். 3 பேருமே. நாகராஜன் என் மகா இளையவன் பூஜை பண்ணதானே உலகத்துக்கு பூஜாரி இவன் தான். 3வது பிறந்த உள்ள என் மகன். புரியுதா? புரிஞ்சுக்கோ. காளி அவதாரத்துக்கு காளீஸ்வரருக்கு பிறந்தவன் 3வது கணக்கு. புரிஞ்சிக்கோ. எல்லா அதிகாரியும் புரிஞ்சிக்கோ. நீதி அரசருக்கு பிறந்தத பொம்பளை பிள்ளை நீதிமான், நீதித்துறை, நீதி அரசர், நீதிபதி, ஜட்ஜி. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் மகளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். அதான் நட்சத்திரம். புரிஞ்சுக்கடா. உலகமே புரிஞ்சு நட. 12 ஜோதிலிங்கமும் என் பிள்ளைய போகும். 2 பிள்ளைகளும் போய் உள்ள ஆலயத்தில் தொட்டு எடுக்கையில எல்லா கணக்கும் வெளியே ஏறும். ஏறையில அடி துவச்சி எடுப்பார். முக்கால் சத்தியம். அதே மாதிரி கடல் கொந்தளிப்புல அநியாயப்பட்டவன் மோசப்பட்டவன் ஆணும் பெண்ணும் தண்ணிலே உள்ள கொண்டு போயிடுவார். அது கடவுள் ஒண்ணுதான் செய்ய முடியும். கடவுள் பூமியில இறங்கிட்டார். அதை பார்க்காத அளவுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாடாம். புரியா? தமிழ்நாட்டில் சென்னை உன்னுடைய விளையாட்டு பெரிய விளையாட்டுட்டார். முக்கால் சத்தியம். அதிகாரி எல்லாருமே செகண்ட்ல தூக்குவார். அமர்நாத் ஜோதிலிங்கத்திலிருந்து எல்லா ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குவார்.
ஒரு பிட்டு கூட அமர்நாத்தில் நிப்பாட்ட விட மாட்டார். தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கடா அப்படிம்பாரு. எல்லா இடமும் பில்டிங் இருக்கிற இடத்துலலாம் அடிச்சு வெளியே துரத்தி உட்கார்றா அப்படிம்பாரு. கால் சத்தியம் புரிஞ்சு நட புரிதாடா. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய விளையாட்டு நாடுதான். ஒரு முதலமைச்சரா இருக்கிறவன் கேனப்பையில உட்கார்ந்து இருக்காரு. அறிவில்லாம இருக்காடா. உன் குடும்பம் நல்லா இருக்க நீ நினைக்கியா? வேரோட பிடிங்கிருவார். புரிஞ்சுக்கோ. எல்லாமே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அமைச்சரா இருக்கிறவன் 7 செம்மம் சேட்டை செஞ்சவன். இந்த செம்மத்துல கருவோட அறுத்துவார். மன்னிப்புங்கிறது ஒரு தடவை கொடுப்பார் கடவுள். கொடுத்து பார்த்தார். அவனுங்க உட்கார்ந்து விளையாண்டு விளையாட அதான் கணக்கு 12 ஜோதிலிங்கத்துக்கும் கணக்கு இருக்கு. புரியுதா? அடிப்பார், துவச்சி எடுப்பார். உட்கார்ந்து சத்தியம் புரிஞ்சுக்கோ. நீதி அரசர் கணக்கு போட்டார்.